ஹரி ஓம். இன்றைக்கி ஆலங்காடு தரிசனம். ஆலங்காடுக்கு வந்திருக்கிறோம். ஆலங்காட்டில் ரொம்ப பிரசித்தியான கோவில் முத்தீஸ்வரர். குளக்கரைக்கு முன்னாடி இருப்பாங்க. 4 பெரியவங்க இங்கே ஜீவ சமாதி. அதில் வள்ளுவ பெருந்தகையுடைய ஜீவசமாதி இதுதான் அப்படின்னு ஒரு ஞான வித்தியான குரூப்பில் சொல்கிறாங்க. ஆலங்காடு பேர் வள்ளுவர் பெருந்தகையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி முத்தீஸ்வரர். இந்த 12 ராசி தூண்கள் இது. வானசாஸ்திரப்படி 12 ராசி தூண்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அப்படியே தான் இருக்குது இந்த கோவில், அப்படியே தான் இருக்குது. நிறைய இந்த இடத்துக்கும் நம்மளுக்கு ஆலங்காடுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம். அதனால் இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. தர்சனத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் தான் முத்தீஸ்வரர். சாமி தான் முத்தீஸ்வரர். சாமி முத்தீஸ்வரர். இவர் தான் வள்ளுவ பெருந்தகை ஜீவ சமாதி முக்தீஸ்வரர் ஆலங்காட்டில். வாய்ப்பு இருக்கும்போது வந்து எப்பயாச்சும் ஒரு தரிசனம் பண்ணுங்கள். இது அம்பாள் திருமுலை நாயகி அப்படின்ட்டு அம்பாளுடைய அம்பாள். ஆலங்காடு வந்தீங்கன்னா முதல் தரிசிக்க வேண்டிய இடம் இதான் ஆலங்காட்டில். இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரத்ன சபாபதியை பார்க்கணும். இது வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஆலங்காடு வந்தால் இவரை தான் தரிசனம் பண்ணணும். வாய்ப்பு இருக்கும்போது வந்து தரிசனம் பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் நடக்கும். குருவேஸ்வரன். அம்பாள் இருக்குங்களா சாமி? அம்பாள் 12 ராசி தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூணும் 12 இருக்கும். விருச்சகம் இதுமாரி மீனம் இந்தமாரி ஒரு 12 ராசி தூணுக்கும் அதுக்கு எதிர்க்க அதிதேவதைகள் இருக்கும். அது ஒரு விசேஷம். மகிழ்ச்சி. சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நற்கடல் தொழுதேன் கடல் தனி அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரின் நடக்கிய வேதி அணி இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்ற நற்கில்லை அதுவோ மதி நின்னருள் திரு ஆவடு துறை அரணை பிச்சரோடு பெரியோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் திறனை போற்றி வைச்சடல் அங்கு தரித்தாய் போற்றி மறுபின் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சம் நாகம் அசைத்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலை ஞானி போற்றி சிற்றம்பலம். சாமி